ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுரேஷ் டாக்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் கார்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து 40% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோ 60% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோ வியூஸ் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம கிரெடிட் கார்டுனா என்ன, அதோடய ஃபியூச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எப்படி அவங்க லிமிட் நம்ம டிஃபைன் பண்ணுறாங்க, அது எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கிரெடிட் கார்டில் வந்து அதிகமாக ஸ்வைப் பண்ணிவிட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை கட்ட முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியான டிப்ஸு எப்படி க்ளோஸ் பண்ணுறதுங்கிறத நான் கடைசியில் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் லோனு. உங்கள் இன்கம் பேஸ்டு பேங்க்கு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அதை வச்சு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லு ஜென்ரேட் ஆகும். அந்த பில்லுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. அந்த கிரேஸ் பீரியடில் நம்ம அந்த பேமெண்ட் பண்ணணும். பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டெபிட் கார்டுக்கும் இந்த கிரெடிட் கார்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டெபிட் கார்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்கோ நீங்கள் அதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் கிரெடிட் கார்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட், நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயி மந்த்லி 25,000 நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா அதுலேருந்து 1.5 மடங்கு, அதாவது 37,500 ரூபா கிரெடிட் லிமிட் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து டிபெண்ட் ஆன் ஒவ்வொரு பேங்க்குக்கும் வேறுபடும். அடுத்ததாக வந்து கிரெடிட் கார்டில் பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன், நீங்கள் மஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இது தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பில் டேட்டு. இது வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பில்லாக ஒன்று ஜென்ரேட் ஆகும். அது எந்த நாள் வருது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து கிரெடிட் லிமிட்டு. இந்த கிரெடிட் லிமிட்டில் 2 பார்ட் இருக்குது. இந்த ஸ்பெண்டிங் லிமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வைப் பண்ணுறது, எங்கேயாவது கொண்டு யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து கேஷ் லிமிட்னு இருக்கும். இந்த கேஷ் லிமிட்டுங்கிறது உங்கள் கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் ஏடிஎம் கூட பணம் வித்ட்ரா பண்ணலாம். இந்த கேஷ் லிமிட்டு உங்கள் ஓவரால் கிரெடிட் லிமிட்டில் 40% இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 உங்கள் கிரெடிட் லிமிட்னா அதில் 20,000 கேஷ் லிமிட்டாக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ண முடியும். அடுத்து பில் அவுட்ஸ்டாண்டிங்கிறது நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்துடும். அதில் மினிமம் டியூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஸ்பெண்டிங்கில் 5% இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10,000 ருபீஸ் அந்த மந்த்துக்கு ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் மினிமம் டியூங்கிறது 500 மட்டும் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பில் டேட்லேருந்து உங்களுக்கு கிரேஸ் பீரியட் 20 days கொடுப்பாங்க. அதுதான் டியூ டேட் ஆஃப் பேமெண்ட். இன்கேஸ் நீங்கள் அந்த டியூ டேட்டில் பேமெண்ட் பண்ணலைங்க அப்படின்னா உங்கள் ஸ்பெண்டிங் எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டேட்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் சார்ஜஸ்ங்கிறது 1-2 கேட்டகரிஸில் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு கார்டுக்கும் இருக்கும். அது டிபெண்ட் ஆன் அந்த கார்டு டைப்பை பொறுத்து மாறுபடும். ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது என்னங்கிறது. ப்ளஸ் வந்து உங்கள் கிரெடிட் கார்டோட கஸ்டமர் கேர் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி உங்களோட குறைஸை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ கிரெடிட் கார்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். அதில் அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் வந்து எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட கேஷ் இல்லைனாலுமே அந்த கிரெடிட் கார்டில் இருக்கிற லிமிட்டை பயன்படுத்தி நீங்கள் என்ன பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஈவன் அதை வந்து நீங்கள் இஎம்ஐயாக மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ட்ராக்கிங்காக ஸ்பெண்டிங். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து அந்த கிரெடிட் கார்டு பில்லில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மந்த் ஆன் பேசிஸோ 3 months இயர்லி ஒன்ஸோ அந்த ட்ராக்கிங் ரெக்கார்டு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் கிடைக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பணமே இல்லாமல் 50 days உங்கள் கிரெடிட் பீரியடில் உங்களுக்கு லோன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். அடுத்தது லோ ரிஸ்க் ஆஃப் தெஃப்ட். இது என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டெபிட் கார்டு இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலுமே அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு சர்டன் லிமிட் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால அவங்க தெஃப்ட் எது பண்ணாலும் அந்த லிமிட் கூட தான் பண்ண முடியும். அடுத்தது வந்து இம்ப்ரூவ் யுவர் கிரெடிட் ஸ்கோர். அது எப்படின்னா, நீங்கள் கிரெடிட் கார்டுங்கிறது டேரெக்டாக உங்கள் சிபில் ஸ்கோரில் லிங்க் ஆகிருக்கும். இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அதோட ட்ராக்கிங்கில் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் கிரெடிட் ஸ்கோர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஹோம் லோனோ பர்சனல் லோனோ நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேங்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கிரெடிட் கார்டில் ப்ரோஸோட கான்ஸ் தான் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு வரது கேர்லெஸ் ஆஃப் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா,
நம்ம என்ன செலவு பண்ணுறாங்கிறது ஒரு 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 செர்டன் பீரியடுக்கு அப்புறமேட்டு நமக்கே தெரியாமல் போயிடும். ஏன்னா ரெகுலராக நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு உண்டான ட்ராக்கிங் அந்த இடத்துல கிடைக்காது. இருக்கிற எல்லா லோனை விட கிரெடிட் கார்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கிறதுலே வெரி ஹை. அடுத்து ஃபினான்ஸ் சார்ஜஸ். இதில் ஃபினான்ஸ் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லேட் பேமெண்ட் ஃபீஸ் போடுவாங்க, கேஷ் விட்ரால் பண்ணவங்களுக்கு ஃபீஸ் போடுவாங்க, செக் டிஸானர் பண்ண ஒரு ஃபீஸ் போடுவாங்க. ஸோ தொட்டதுக்கெல்லாம் ஒரு ஃபீஸஸ் இருக்கும். அடுத்து நீங்கள் ஏதாவது உங்களோட டியூஸை பேமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது டேரெக்டாக இமீடியட்டாக உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து இமீடியட்டாக அஃபெக்ட் ஆகும். கைஸ், இப்போ கிரெடிட் கார்டோட 50 days சைக்கிள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி மந்த்து ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இந்த சினாரியோட ஏப்ரல் 1 உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஸ்பெண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அது ஏப்ரல் 30 முடிஞ்சிடும். ஸோ மே 1 உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிடும். அதுலேருந்து 20 நாள் உங்களுக்கு மே 20 உங்கள் டியூ டேட்டாக இருக்கும். ஸோ பில்லிங் பீரியடு 30 days, கிரேஸ் பீரியடு 20 days, ஆக மொத்தம் 50 days இதில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த ஒன் சைக்கிள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ பார்த்துடலாம். 1 அமேசானில் ஒரு 1500 போடுறீங்க, 7 பெட்ரோல் ஒரு 1000 அடிக்கிறீங்க, 5 நாள் கிராசரிஸ் 500 வாங்குறீங்க, 29 ட்ரெஸ் ஒரு 2500 எடுக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து 9500 வருது. இது வந்து ஏப்ரல் 1 30 நீங்கள் 4 டேட்டில் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பில் டேட் வந்து முன்னே சொன்ன மாதிரி மே 1 இருக்கும். ஸோ உங்கள் டோட்டல் டியூ வந்து 9500. உங்களோட டியூ டேட்டு 20/5. இந்த பேமெண்ட்டை 20/5க்குள்ளே நீங்கள் என்றைக்குனாலும் பேமெண்ட் பண்ணலாம். இந்த டேபிளில் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 3 daysன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 1 நீங்கள் அமேசானில் 5500 வாங்குனீங்க இல்லையா, அந்த ஏப்ரல் 1 மே 20 வரைக்கும் நமக்கு 50 நாள் கிடைக்கும். ஸோ அதுதான் நமக்கு அந்த கிரேஸ் பீரியடு. நீங்கள் ஏப்ரல் 20 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 21 நாள் தான் இருக்கும். ஏன்னா 30 உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது, அங்கே ஒரு நாள் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிரேஸ் பீரியட் 20 நாள், மொத்தம் 21 நாள் தான் அந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் 50 நாள் கிடைக்காது. அந்த பீரியடுக்குள்ளே நம்ம என்ன டிரான்சாக்ஷன் டேயில் பண்ணுறோமோ அதுக்குண்டான மாதிரி அந்த டேஸ் ப்ளஸ்ஸோ மைனஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவனோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஜூலை வரைக்கும் தான் கிரெடிட் கார்டோட ஸ்டாட்டிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் படி இந்தியாவில் மொத்தம் 9 கோடி கிரெடிட் கார்ட்ஸ் ஆக்டிவில் இருக்குது. இதில் மார்க்கெட் லீடர் வந்து பார்த்திங்கன்னா HDFC தான். அவங்க தான் ரொம்ப நாளாக இந்த டைட்டில் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தேர்ட் ஒன் ICICI, ஃபோர்த் ஒன் ஆக்சிஸ். மொத்தம் 33 பிளேயர்ஸ் இதில் ப்ளே பண்ணுறாங்க. ஒருத்தரும் எவ்வளோ கார்டு ஹோல்டு பண்ணியிருக்காங்க, அவங்களோட மார்க்கெட் ஷேர் என்னங்கிறது உங்கள் சைட்லேயே இதில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டாப் லீடரான HDFC பேங்கோட சார்ஜஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களோட லோகோவில் வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதோட மீனிங் என்னங்கிறது நான் உங்களுக்கு இந்த சார்ஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆனுவல் ஃபீஸுங்கிறது 500 இருக்கும். அது டிபெண்ட் கார்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இது மோஸ்ட்லி வெய்வர் பண்ணிடுவாங்க உங்கள் ஸ்பெண்டிங் ஏற்ற மாதிரி. ரெண்டாவது கேஷ் வித்ட்ராவல் ஃபீஸுங்கிறது, இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வந்து ATMயில் வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு 2.5% ஆர் 500 விச் இஸ் ஹையர் அப்படிங்கிற இதில் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் 10,000 நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அதில் 2.5% வந்து 250 வரும். ஸோ இங்கே வந்து 500 அதிகமாக வரதுனால 500 ப்ளஸ் GST சார்ஜ் பண்ணுவாங்க. மூணாவது வந்து இன்ட்ரெஸ்ட்டு. கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்கிறதுல ஹை இன்ட்ரெஸ்ட்னு முன்னே சொல்லியிருந்தேன். பர் மந்த் 3.4%, விச் இஸ் 40.8% per annum. இதுதான் இருக்கிறதே ஹையஸ்டான கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட். அடுத்தது இன்டர்சேஞ்ச் ஃபீஸ். அதாவது நாம் ஒரு மெர்ச்சன்ட்டில் போய் நம்ம ஸ்வைப் பண்ணும்போது அது அந்த மெர்ச்சன்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும் இல்லைங்களா, அதுக்கு 1 to 2% சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கலெக்ட் பண்ண மாட்டாங்க. யார் எந்த செல்லரோ அவங்களுக்கு தான் போகும். நீங்கள் கிரெடிட் கார்டில் போய் ஸ்வைப் பண்ணும்போது ஒரு சில ரீட்டைலர் ஷாப் ஓனர் வந்து டெபிட் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கிரெடிட் கார்டுனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் மாதிரி கேட்பாங்க. அதனால் அவங்க மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்குவாங்க. பெரிய பெரிய கன்சர்ன் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து இந்த ஸ்வைப்பிங் காஸ்ட்டை வந்து அவங்களோட காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது வந்து லேட் பேமெண்ட் ஃபீஸு. அதாவது டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா உங்களோட அவுட்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெனால்ட்டி அமௌண்ட் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பெனால்ட்டி வந்து அந்த மினிமம் வந்து 1300 வரைக்கும் இந்த அமௌண்ட் டியூக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாறுபடும். ப்ளஸ் இது இல்லாமல் GST அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. பேங்கிங் செக்டரோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, பப்ளிக் இருந்து டெபாசிட்ஸ் மூலிமா அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை லோனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதன் மூலிமா அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. பப்ளிக்கிட்டேருந்து வாங்குற டெபாசிட்ஸ்க்கு இவங்க 7 to 8% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இது இவங்க லோனாக கிரெடிட் கார்டு மூலிமா கொடுக்கும்போது இவங்களுக்கு 41% இவங்க கெயின் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு 32% வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இதன் மூலிமா நான் சொல்ல வரது என்னென்னா, கிரெடிட் கார்டை வாங்கிட்டு நாம் அனுகூலப்பட்டுருப்போம். பட் அவங்க எந்த இதுவும் ரிஸ்க் எடுக்காமல் அவங்க வந்து நம்ம மேலே லைபிலிட்டி ஏற்றிட்டு அவங்க ஜாலியாக ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட லோகோவில் சொல்ல வருது, வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு. கிரெடிட்
கார்டோட ப்ராசஸ் ஃப்ளோ இதுதான். நீங்கள் பேங்க்லேருந்து கிரெடிட் கார்டு வாங்குவீங்க, அதை நீங்கள் இடத்துல ஸ்வைப் பண்ணுவீங்க. ஸ்வைப் பண்ணும்போது அந்த பேமெண்ட் கேட்வே மூலிமா அந்த மெர்ச்சன்ட் பேங்க்குக்கு போகும். அங்கேருந்து கிரெடிட் கார்டு நெட்வொர்க்கு போகும், விசா, மாஸ்டர் கார்டு. அங்கே போய் உங்களோட கார்டோட இன்ஃபர்மேஷன்லாம் வேலிடேட் ஆகும். அங்கேருந்து மெர்ச்சன்டோட பேங்க்குக்கு ரெஸ்பான்ஸ் ஆகும், ப்ளஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஒன்ஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மெர்ச்சன்ட்டுக்கும் ரெசிப்ட்டு போயிடும். இந்த 5 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டில் வந்து எந்த பெனால்ட்டி பேமெண்ட் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட மணியை சேவ் பண்ண முடியும். உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட் ஃபுல்லாக இருந்தாலுமே நீங்கள் எது தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்குங்க. பொருளோ இல்லை பில்லுக்கு எதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆன டே ஒன்று நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 days கிரெடிட் பீரியட் கிடைக்கும். எப்போவுமே உங்களோட டியூ வந்து வித்தின் டைமுக்குள்ளே ஃபுல்லாக பேமெண்ட் பண்ண பாருங்கள். கிரெடிட் கார்டை கொண்டு எக்காரணத்தை கொண்டும் கேஷாக ஏடிஎம்லேருந்து விட்ரால் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வர வேண்டிய ரிவார்ட்ஸை வந்து ரிடெம்ஷன் வந்து ப்ராப்பராக அந்தந்த டைமுக்கு பண்ணுங்கள். இது எதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் டைம் வந்து உங்களோட கடன் அதிகமாகிடும். உங்களோட கடனை கட்டாமல் போக முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் சிபில் ஸ்கோரும் குறைஞ்சிரும். இதன் மூலிமா உங்களுக்கு எங்கேயுமே கடன் கொடுக்க மறுத்துருவாங்க. இந்த வீடியோவில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்கேஸ் நீங்கள் அதிகமாக ஸ்வைப் ஆகி கடன் ஆயிடுச்சு, உங்களோட கடன் சுமை கிரெடிட் கார்டு மூலிமா அதிகமாகிடுச்சு அப்படின்னா பெஸ்ட் வே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் போய் ஒரு பர்சனல் லோன் எடுங்க. அதை வச்சு உங்களோட கிரெடிட் கார்டு டியூஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் பண்ணி அந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதன் மூலிமா உங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 40%லேருந்து 15% per annum வந்து இமீடியட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு கிரெடிட் கார்டையே கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லோனை மட்டும் கட்டி முடிச்சிருங்க. இல்லைன்னா வந்து புலிவாலை பிடிச்ச கதையாயிடும். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் கிரெடிட் கார்டை வந்து 10 வருஷத்துக்கு மேலே நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஒரு மாதம் கூட நான் வந்து என்னோடய கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு டிலேவாகவோ பார்சியலோ நான் பேமெண்ட் பண்ணல. ஃபுல்லாக தான் பேமெண்ட் பண்ணுவேன், அந்த டைமுக்குள்ளே பேமெண்ட் பண்ணுவேன். இன்கேஸ் ஏதாவது அதிகமாக நான் ஸ்வைப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் முன்னாடியே பிளான் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கிடுவேன். என்னோடய சேலரி வந்தாலும் நான் அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுவேன். இந்த கிரெடிட் கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா யாருமே நமக்கு 50 days வந்து ஃப்ரீயாக கடன் தர மாட்டாங்க. ஈவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். நாமளும் அவங்கள போய் அடிக்கடி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த கிரெடிட் கார்டுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பெட்டராக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா நம்ம இதுலேயே நமக்குள்ளான தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். இது எல்லாமே டிபெண்டன்ஸ் ஆன் யூ. நீங்கள் ஃபினான்ஷியலாக லிட்டரலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு உண்டானது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கிரெடிட் கார்டை வாங்காதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் இதை பிடிச்சிட்டிங்கன்னா அது உங்களை பிடிச்சிரும். அதுலேருந்து நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வரவே முடியாது. ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்து உங்கள் கையிலே விட்டுறேன். கிரெடிட் கார்டை பற்றி இப்போ முழுசாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.